தை அமாவாசையின் போது முன்னோர்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம், வழிபாட்டுக்கான நேரம், விரத முறைகள் மற்றும் அன்னைக்கு என்ன பொருள் தானம் செய்தால் நம்முடைய கர்ம வினை நீங்கி நம்மளுக்கு வாழ்வில் நல்லது நடக்கும், குபேர யோகம் தரும் என்பதனை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம். தை மாதத்தில் சிறப்பாக கருதப்படும் அமாவாசையின் சிறப்பு குறித்தும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிபாடு குறித்தும் தற்போது காண்போம். ஒரு ஆண்டுல 3 அமாவாசை வருது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன்படி புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. தை மாசம் என்பது தேவர்களுக்கான விடிய காலை நேரம் என நம்பப்படுகிறது. அதனால முன்னோர்கள் வழிபாடுக்கான உகந்த நேரமாக இந்த தை மாசம் கருதப்படுகிறது. ஒரு ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர்கள் சந்ததியினை செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கிறது என நம்பப்படுகிறது. ஐதீகம் அதுதான். இந்த வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. குறிப்பாக 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு ஆரம்பிக்கிறது அமாவாசை. 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை இருக்கு. அதனால காலையில் 29 காலையில் 6 to 7:20 முன்னோர்கள் கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் கொடுத்துடணும். ராமேஸ்வரம் மற்றும் புண்ணிய ஸ்தலங்கள், நீர்நிலைகள், காவேரி ஆறு எங்கெங்க கொடுக்கணும் அங்கே போய் கொடுத்துருங்க. அந்த 6 to 7:20 முக்கியமான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 to 11:55 தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து விடுது. அதனால 9:21 அப்புறம் திருவோண நட்சத்திரம்னா அந்த நேரம் கொடுக்கறது மிக பெரிய பலன் தரும். உணவு படையலுக்காக மத்தியானம் 1:30லேருந்து 2 மணிக்குள்ள முன்னோர்களுக்கு நல்லா படைச்சு பூஜை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி வரை வழிபாடு. மாலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் சிவன் ஆலயம் சென்று மோட்ச தீபம் ஏற்றுங்க. ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அளவு வச்சு முன்னோர்களை அழைச்சி மோட்ச தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? இது மாதிரி பண்ணும் பொழுதே அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் பண்ண முடியாதவங்க வீட்டிலே வெறும் எண்ணெய் தண்ணியை வச்சு முன்னோர்களை நினச்சி நீங்கள் கரைக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கோயிலில் நீர்நிலைகளில் வீடு இடங்களில் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், எள்ளு கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அப்புறம் தர்ப புல், ஏதாவது பழைய ஆடை நீங்கள் உபயோகப்படுத்த ஆடை இருந்தால் அன்றைக்கி கடல் நீர்நிலையத்துக்கு அதை கழிச்சுட்டு வந்துங்க. அது மூலிமா உங்களோட உடம்புல உள்ள வாழ்க்கையில் தோஷம்லாம் நீங்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மத்தியானம் படையல் ஏற்றுட்டு மாலையில் விளக்கு ஏற்றுங்க. அன்னைக்கு முக்கியமாக ஒரு பொருள் கம்பல்சரி தானம் பண்ணணும். என்னன்னா வலம்புரி சங்கு, சிவன் ஆலயம் அல்லது விஷ்ணு ஆலயம் சேர்ந்து அபிஷேகத்துக்கான வலம்புரி சங்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்ம வினையெல்லாம் நீங்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலயமா உங்கள் வீட்டு இல்லத்தில் நெகட்டிவிட்டி பூரா காலியாகும். காலியாகி செல்வ வளங்கள் பெரும், தடைகள் உடையும். இதற்குண்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான் வலம்புரி செங்க தானம் பண்ணுறது. சரிங்களா? ஒரு 5-6 பேர் உணவு தானம் கொடுங்க. கோயில் மடப்பள்ளியில் அன்னதானத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அரிசி, கல்லுப்பு, காய்கறிகள், முக்கியமாக வெண்பூசின்னு வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். வலம்புரி செங்க தானம் பண்ண மறந்துடாங்க. சிறிய அளவில் பூஜை ஜாம கடையில் விற்கும், வாங்கி தானம் பண்ணுங்க. கர்ம வினை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமானதான் வலம்புரி செங்க தானம் பண்ணுங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம், எம்பெருமான் ஈசனோட ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன். பரம்பில் ஸ்ரீ வராகிமேந்தன் மணிகண்டன். வணக்கம். நமः சிவாய.